ஆப்கி அதாலத்ல டாக்டர் ஃபரூக் அப்துல்லா மேல உள்ள குற்றச்சாட்டு, அரசியல்ல இவருடைய பேரு நான் சீரியஸ். நான் ரிசர்ச் பண்ணப்ப எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. நீங்க சின்ன வயசுல ரொம்ப சேட்டக்காரர். 10வது படிக்கும் போது நீங்க சிகரெட் பிடிச்சத அவர் பார்த்துட்டு உங்க அப்பா ரொம்ப அடிச்சாராமே. எங்க வீட்டில் எல்லாரை விட அதிகமாக அடி வாங்கினது நான் தான். ஒரு தடவை நான் சிகரெட் பிடிக்கும்போது அவர் பார்த்துட்டாரு. சின்ன வயசில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் தம் அடித்தா நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு தோணுச்சு. அவர் என்னை பார்த்ததுக்கப்புறம் அவர் எப்படி அடித்தாருன்னா, இன்ன வரைக்கும் நான் சிகரெட்டை பிடிச்சதே இல்லை. அப்புறம் நான் இன்னொரு தப்பு கூட பண்ணியிருக்கேன். அது நான் படிக்கட்டிலேருந்து இறங்கும் போது நடுவில் ஒரு வேலைக்காரர் இருந்தார். நான் அவரை முட்டாள்னு திட்டேன். எங்கள் அப்பா அதை பார்த்துட்டாரு. அப்புறம் தவறுதலா என்னோட கைப்பட்டு அவரோட தொப்பி கீழே விழுந்துருச்சு. 30 ரூபா சம்பளம் வாங்குறவர். எங்கள் அப்பா பிரைம் மினிஸ்டர். அவர் கொம்பை எடுத்து அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை ரூமில் வச்சு அடைச்சிட்டாரு. ஏன்னா ஒரு தாயோட மனசு ரொம்ப மென்மையானது. எந்த அளவுக்கு அடிச்சார்னா என்னால் அதை சொல்லவே முடியாது. அப்புறம் அடிச்சு கிட்டத்தட்ட என்ன ஒரு 50 அடி தூரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. என் மூக்கில் இருந்தும் ரத்தம் வந்தது. அவர் நல்லாவே அடிச்சிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே இழுத்துட்டு போய் வேலைக்காரரோட காலில் விழ வச்சு இந்த தொப்பி எடுத்து அவரோட தலையில வையின்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னார். இவர் உன்னோட வேலைக்காரர், ஆனால் அவரை திட்டுறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் மனிதர்கள்ல பாகுபாடு பார்த்ததே கிடையாது. அப்புறம் அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக நான் அல்லாவுக்கு நன்றி சொல்றேன். அப்புறம் நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, என்னோட எதிரிங்க இன்னைக்கும் ப்ரொபகண்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபரூக் அப்துல்லா நான் சீரியஸ். ஃபரூக் அப்துல்லா மோட்டார் சைக்கிளில் சபானா ஆஸ்மியை கூப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அந்த ஆக்ட்ரஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது பண்ணியிருக்காரு, இது பண்ணிட்டாருன்னு. நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச அவங்களால எந்த அளவுக்கு பழி சுமத்த முடியுமோ அந்த அளவுக்கு சுமத்திட்டாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு ரோஜாவை மனுஷன் புகழ்ந்தான்னா அதை பறிச்சே தீரணும்னு அவசியமே இல்லை. ரோஜாவை பாராட்டவும் செய்யலாம்ல. ஆனா என்னோட எதிரிங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு வேற வழியும் தெரியல. அதனால எவ்வளோ பழி சுமத்த முடியுமோ அவங்க இன்னமும் சுமத்திக்கிட்டு தான் இருக்காங்க. என்னை புதைக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் நான் என்னைக்கு செத்து போறனோ அன்னைக்கு எவ்வளோ பாராட்டுறாங்கன்னா அப்ப சொல்லி என்ன புண்ணியம். அதனால நான் அவங்க கிட்ட சொன்னேன், பாருங்க, எனக்கு நீங்க பாரத் ரத்னா இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதா இருந்தா சாகிறதுக்கு முன்னாடி கொடுங்க. செத்ததுக்கு அப்புறம் பூமாலையை மட்டும் கொண்டு வந்து போடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல போட்டாங்களா இல்லையா அப்படின்னு. நம்ம ஊர்ல செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஏதாவது கொடுப்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாராட்டுவாங்க. அவங்க உயிரோடு இருக்கும் போது அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அப்படி. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க ரஜத், நீங்க உயிரோட தான் இருப்பீங்க. நான் கிழவனா இருக்கிறதுனால போய் சேர்ந்துருவேன். ஆனா நீ பாத்துக்கிட்டே இரு, நான் போனதுக்கு அப்புறம் பாராட்டுகளோட பூமாலைகளும் வந்து போடுவாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. யார் என்ன அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க எல்லா இடத்துலயும் வந்து பாராட்டு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு பேப்பர்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, டாக்டர் ஃபரூக் அப்துல்லாவோட லிஸ்டில் இந்த பேரும் இருக்கு, மல்லிகா ஷெராவத். பிரமாதம். இந்த ஃபாரூக் எவ்வளவு கொடுத்து வச்சோன்னு பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் அவங்களோட புக்ல ஃபாரூக்கை பத்தி எழுதி வச்சிருக்காங்க. அந்த பேப்பர்ல என்ன சொல்லிருந்ததுன்னா, டாக்டர் ஃபரூக் அப்துல்லா அவர் மனசுல உள்ளத ஷெராவத் கிட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன எழுதியிருந்ததுன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க, அவர் மல்லிகாவோட ஃபேன், அவர் மல்லிகா ஷெராவத்தை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஹசூர், ये न थी मेरी किस्मत कि विसाल यार होता, अगर और जिंदा रहते तो यही इंतजार रहता. நாங்க இதுவும் கேள்விப்பட்டோம், இந்த வயசுல உங்களோட ஸ்டைல் இதுதான்னு. ஒருவேளை பக்கத்துல டிஸ்கோத்தை இருந்தா டிஸ்கோல நீங்க தான் முதல்ல ஆட போவீங்கன்னு. சரிதானா? அங்க உங்க கேமரா இல்லைன்னா நான் கண்டிப்பா போவேன். அப்புறம் இதுவும் கேள்விப்பட்டேன், 72 வயசுல உங்களுக்கு திடீர்னு கிட்டார் வாசிக்கணும்னு ஆசை வந்துடுச்சான். அதாவது கிட்டார் பல வருஷமா இருக்கு, ஒரு 30-40 வருஷமா இருக்கு. அப்புறம் எப்பவாவது எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அப்புறம் வாழ்க்கையில இந்த மாதிரி வாய்ப்புகள் எத்தனையோ இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல நான் லோவா இருப்பேன்.
அந்த சமயத்துல நான் கசில் கேட்பேன், இல்லைன்னா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிருவேன். அப்புறம் இதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட மனச கிட்டார் வாசிச்சுக்கிட்டே அப்படியே அப்புறம் மறுபடி நான் இளமை ஆயிட்டேன்னா என்ன தப்பு சொல்லுங்க பாப்போம். இதனால யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? கிட்டார் வாசிச்சேன்னா யாருக்கு என்ன பிரச்சனை? அந்த பேப்பர்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா, எப்படி சாய்ஃப் அலி கான், கரீனா கபூர் சார், கிட்டார் வாசிப்பாங்களோ அதே மாதிரி உங்க இல்ல கரீனா. சார், நீங்க பாருங்க, அங்க அமெரிக்க நாட்டோட ஒரு பிரசிடென்ட் சார நீங்க பாருங்க. அவரு சாக்ஸாஃபோன் வாசிப்பாரு. யாரு? பில் கிளின்டன். அவரை எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒருவேளை ஃபரூக் அப்துல்லா கித்தார் வாசிச்சார்னா அவரை எல்லாரும் திட்டுவாங்க. நான் சித்தாரா வாசிக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஒரு உண்மை எங்ககிட்ட சொல்லுங்க, இந்த வயசுலயும் நீங்க ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கீங்களா, இல்ல உங்க வயசு தான் உங்களோட ரொம்ப பாருங்க, ரொமான்டிக்கா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். வயசுக்கும் ரொமான்ஸுக்கும் சம்பந்தமே இல்ல. 100 வயசு ஆனா கூட ரொமான்ஸ் பண்ண முடியும். வயசானா என்ன பிரச்சனை? கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டு பார்க்கலாம். கண்ணாடி இல்லனா பைனாகுலர் வச்சு பாப்பேன். இதுல என்ன இருக்கு? जिंदगी जिंदा दिली का नाम है, मुर्दा दिल क्या खाक जिया करते हैं.